குட் மார்னிங். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு டிவிஎஸ்ல வந்துட்டு ரோனின் 225cc பற்றி பார்க்க போகிறோம். இதில் வந்து உங்களுக்கு 4 வேரியன்ட் இருக்குது. என்னென்ன வேரியன்ட்னா சிங்கிள் டோன்னா எப்படி இருக்கும்னா உங்களுக்கு வந்து ஒரு கலர் தான் இருக்கும். டபுள் டோன்னா டேங்க்லேயே 2 கலராக இருக்கும். இந்த வேரியன்ட் வந்து ட்ரிபிள் டோன், இதில் 3 கலராக இருக்கும். உங்களுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து ஸ்பெஷல் எடிஷன். உங்களுக்கு ஸ்பெஷல் எடிஷனில் வந்து உங்களுக்கு வந்து இந்த சிம்பிளை வச்சே நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். இதுலேயுமே உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஸ்பெஷல் எடிஷன்னு. இதில் முன்னாடி வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு வீல் வந்து 17 இன்ச் அலாய் கொடுத்துருப்பாங்க எல்லா வேரியண்ட்லையுமே. ப்ளஸ் முன்னாடி வந்துட்டு 300 mm வென்டிலேட்டர் டிஸ்க் கொடுத்துருப்பாங்க. வென்டிலேட்டர் டிஸ்கோட ஃபங்க்ஷன் என்னன்னா, நீங்கள் இந்த வண்டியோட ஃபங்க்ஷனே லாங் ட்ராவலாக நீங்கள் 540 கிலோமீட்டர் வரையும் நிற்காம நீங்கள் ட்ராவல் பண்ணிக்கலாம். அப்போது உங்களுக்கு பிரேக்கிங் எஃபிஷியன்சி வந்து அதிகமாக இருக்கும். அதில் இருக்கிற ஹோல்ஸ்னால வெளியே இருந்து ஏர்லாம் உள்ளே போய் உங்களுக்கு ஹீட்டாக இருக்கிறத வந்து கூல் பண்ணி கொடுக்கும். இதனால என்ன பெனிஃபிட்னா, பிரேக்கிங் எஃபிஷியன்சி வந்து உங்களுக்கு நல்லா அக்யூரேட்டாக இருக்கும். உங்களுக்கு முன்னாடி வந்து டி ஷேப் எல்இடி ஹெட்லாம்ப் வந்து எல்லா வேரியண்ட்லையுமே இதே மாதிரி தான் காமனாக கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு இதில் வந்துட்டு உங்களுக்கு முன்னாடி வந்துட்டு அசம்பிளி ஸ்பீடாமீட்டர் வந்து கொடுத்துருப்பாங்க. எல்லா வண்டியிலையும் வந்துமே சென்டரா கொடுத்துருப்பாங்க. இந்த வேரியண்ட்ல ஃபுல்லாமே உங்களுக்கு சைடா இருக்கும். அது மாதிரி இதில் டாப் அண்ட் ஸ்பெஷல் எடிஷன்ல மட்டும் முன்னாடி உங்களுக்கு வைசர் அடிஷ்னலாக வரும். மிச்சம் எந்த வேரியண்ட்லையுமே வராது. உங்களுக்கு இதில் வந்துட்டு யூஎஸ்டி சஸ்பென்ஷன் கொடுத்துருப்பாங்க. அது பேர் என்ன, மிச்சம் எல்லா வண்டியிலையுமே சஸ்பென்ஷன் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா அப் அண்ட் டவுன் இருக்கும், மேலே இருந்து கீழே போகும். இதில் மட்டும் உங்களுக்கு ஆப்போசிட்டாக இருக்கும். எல்லா வேரியண்ட்லையுமே டவுன் டு அப் இருக்கும். அது மாதிரி இதில் வந்துட்டு ஸ்பெஷல் இதில் மட்டும்தான் உங்களுக்கு வந்து இதில் கோல்டன் கலரில் வரும். பேசிக் சிங்கிள் டோனில் வந்து பியூர் பிளாக்காக தான் இருக்கும் சஸ்பென்ஷனு. மிச்சம் 4 வேரியண்ட்லையுமே வந்துட்டு உங்களுக்கு சஸ்பென்ஷன் வந்து இந்த கோல்டன் கலரில் கொடுத்துருப்பாங்க. இதோட டேங்க் கெப்பாசிட்டி வந்து 14 லிட்டர் கொடுத்துருப்பாங்க. 4 வேரியண்ட்லையுமே உங்களுக்கு 14 லிட்டர் கெப்பாசிட்டி தான் கொடுத்துருப்பாங்க. இதில் உங்களுக்கு முன்னாடி வந்துட்டு ஆர்பிஎம் எல்லாமே பார்த்துக்கலாம். மொபைல் கனெக்டிவிட்டி வந்துடும். ஃபர்ஸ்ட் வேரியண்ட்ல மட்டும் சிங்கிள் டோன்ல மட்டும் உங்களுக்கு மொபைல் கனெக்டிவிட்டி வராது. அடுத்து இருக்கிற எல்லாத்துலேயுமே உங்களுக்கு மொபைல் கனெக்டிவிட்டி வரும். மொபைல் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வரப்போகிற இன்கமிங் கால்ஸ் காமிச்சிடும். நம்பர் சேவ் பண்ணிட்டீங்கன்னா சேவ் பண்ண நம்பர்ஸோட வரும், இல்லை வெறும் நம்பரோட வரும். ரெண்டாவது வந்துட்டு டிஸ்டன்ஸ் டு இது 10x10 நேவிகேஷன். கூகுள் மேப்ல லொகேஷன் போட்டிங்கன்னா மிச்சம் 3 வேரியண்ட்லையுமே வந்துட்டு உங்களுக்கு அந்த நேவிகேஷன் காமிச்சிடும். அடுத்து இதில் வந்துட்டு 2 மோடு இருக்குது. அர்பன் மோடு இருக்குது, ஸ்போர்ட் மோடு இருக்குது. அர்பன் மோடு போட்டிங்கன்னா அதுக்கேற்றபடி மைலேஜ் உங்களுக்கு தரும். ஸ்போர்ட் மோடு போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பிரேக்கிங் எஃபிஷியன்சிலாம், ரெயின் மோடு போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அதுக்கேற்றபடி பிரேக்கிங் எஃபிஷியன்சிலாம் வந்து காமிச்சிக்கிடும். இதில் வந்துட்டு முன்னாடி வந்து 9 ஸ்போக் அலாய்வில்லாம் கொடுத்துருப்பாங்க ரெண்டுலையுமே. இதனால நீங்கள் எவ்வளோ பெரிய மேடு பள்ளத்தினாலும் இறங்கி போய்க்கலாம். இதில் வந்துட்டு பின்னாடி வந்துட்டு 5 ஸ்டெப் அட்ஜஸ்டபிள், 7 ஸ்டெப் அட்ஜஸ்டபிள் இது சாக்கப்சர் கொடுத்துருப்பாங்க. இதோட ஃபங்க்ஷன் என்னதுன்னா, நீங்கள் மேடு பள்ளம் கரடு முரடான பாதையில் போகிறப்ப உங்களுக்கு பேக் பெயின் எதுவும் வராது. இதோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து 181 mm இருக்கும் தரையிலேருந்து இந்த அளவு. இதனால் என்ன பெனிஃபிட்னா, நீங்கள் எவ்வளோ பெரிய பள்ளம் மேடில் ஏறி இறங்குறப்ப உங்களுக்கு அடியில் வந்து உரசாது. இதோட வீல் பேஸ் வந்து 1357 இருக்கும், 2 வீலுக்கு இடைப்பட்ட தூரம். இதனால் என்ன பெனிஃபிட்னா, நீங்கள் லாங்காக போய் கட்டடிக்கிறப்ப உங்களுக்கு வண்டி ஸ்கிட்டாது வாராது. இதில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் இருக்கிற 3 வேரியண்ட்டுக்கு வந்து வண்டியோட வெயிட் வந்து எவ்வளோ இருக்கும்னா 189 கிலோ இருக்கும். ஸ்பெஷல் எடிஷன் வந்து கூட 1 கிலோ இருக்கும், 160 கிலோ இருக்கும். இதில் வந்துட்டு ஜிடிடி இருக்கு. ஜிடிடினா என்னன்னா, இப்போ நீங்கள் இதில் வித்தவுட் ஆக்சிலரேஷன் ஃபர்ஸ்ட் கீர் போட்டிங்கன்னா 7 கிலோமீட்டர் 7 ஸ்பீடுக்கு வந்து நீங்கள் வந்துட்டு ரைஸ் பண்ண தேவையில்ல, அதுவே போகும். செகண்ட் கீர் போட்டிங்கன்னா 12 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகும். தேர்ட் கீர் போட்டிங்கன்னா 17 கிலோமீட்டரில் போகும், நீங்கள் ரைஸ் பண்ணாமே போகும். இதோட பவர் வந்து 20.2 கொடுத்துருக்காங்க. இதோட டார்க் வந்து 19.92 RPM கொடுத்துருக்கனால வண்டியோட பிக்கப் எல்லாம் அதிகமாக.